Hello students, இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி gaseous ஸ்டேட் சாப்டரில் இருக்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். derive the relationship between critical constants and vanderwaals constants. இந்த கொஸ்டின் தான் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினை இன்னொரு டைப்லையும் கேட்கலாம். எப்படின்னா derive critical constants from vanderwaals constant அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் நவ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா vanderwaals ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா? இதுதான் vanderwaals ஈக்குவேஷன். P + A/V ஸ்கொயர் V - B = RT. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனில் P அப்படின்னா ப்ரெஷர், Vன்னா வால்யூம், R அப்படின்னா கேஸ் கான்ஸ்டன்ட், Tன்னா டெம்பரேச்சர். இந்த A and B அப்படின்றது vanderwaals கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேவா? இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த ரெண்டு டைமையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது PV கீழே வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த Pயவும் இந்த Bயவும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் PB. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த A/V ஸ்கொயரையும் இந்த Vயவும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்னாகும் அப்படின்னா AV/V ஸ்கொயர்னு ஆயிரும் கீழே. நெக்ஸ்ட்டு இந்த A/V ஸ்கொயரையும் இந்த Bயவும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ கோஎஃபிஷியன்ஸை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சைனை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள் ப்ளஸ் இருக்குது, இங்கே பிக்கு முன்னாடி என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், மைனஸ்ன்னு ஆயிரும். ஸோ மைனஸ் AB/V ஸ்கொயர். ஓகேவா? = RT அப்படியே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா PV - PB, இங்கே AV/V ஸ்கொயர்ன்னு இருக்கா. ஸோ அங்கே இருக்க மேலே இருக்கக்கூடிய விக்கும் இங்கே இருக்கக்கூடிய V ஸ்கொயருக்கும் கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணியாச்சு. மற்ற டைமில் அப்படியே தான் இருக்குது. -AB/V ஸ்கொயர் -RT. இங்கே இருக்கக்கூடிய RT ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு இருக்கக்கூடிய RTயை நம்ம இங்கே கொண்டு வரோம், ஈக்குவல்ட்டுக்கு உள்ளே கொண்டு வரோம். அப்போ -RT = 0ன்னு ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டைம்லேருந்து இந்த டைம் எப்படி வந்ததுன்னு பாருங்கள். PV - PB அப்படியே தான் இருக்குது. இங்கே வியும் இங்கே இருக்கக்கூடிய இந்த விக்கு மேலே ஸ்கொயர் இருக்குல்ல, அதுவும் கேன்சல் ஆனது போக மிச்ச டைமை எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு -AB/V ஸ்கொயர் -RT = 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளை பை V ஸ்கொயர் பை P பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த ஹோல் டேர்ம்லையும் எல்லா டேர்ம்லையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா V ஸ்கொயர் பை Pயை கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ V ஸ்கொயர் பை Pயை காமனாக வெளியே போட்டுக்கோங்க. உள்ளே இந்த மொத்த ஈக்குவேஷனையும் அப்படியே உள்ளே போட்டுக்கோங்க. = 0 அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணோன்னே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேன்சல் பண்ணணும். இங்கே Pக்கும் இங்கே Bக்கும் கேன்சல் பண்ணிடலாமா? இந்த P ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இங்கேயும் Pயும் கேன்சல் ஆயிரும். இங்கே இருக்கக்கூடிய V ஸ்கொயரும் இங்கே இருக்கக்கூடிய Vயும் கேன்சல் ஆயிரும். இங்கே இருக்கக்கூடிய V ஸ்கொயரும் இங்கே இருக்கக்கூடிய V ஸ்கொயரும் மொத்தமாக கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேவா? கேன்சல் பண்ணது போக மிச்ச டேமை எடுத்து எழுதுங்க. இந்த டேம் வந்துடும். இந்த V ஸ்கொயர் டைமையும் இந்த V ஸ்கொயர் டைமையும் நம்ம ஒன்று போல் சேர்த்து எழுதி அதிலிருந்து V ஸ்கொயரை நம்ம காமனாக இங்கே வெளியே எடுத்துருக்கோம். ஸோ காமனாக வெளியே எடுத்தோம், -V ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா உள்ளே வந்து என்ன ஆயிரும், +ன்னு ஆயிரும். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனில் Pக்கு பதிலாக PC அப்படின்னும் Tக்கு பதிலாக TCனும் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. At the critical point, the three values of V becomes identical and is equal to the critical volume VC. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா V = VC அப்படின்னு நம்ம இந்த இதில் எடுக்கும். ஓகேவா? அதாவது Vன்னா வால்யூம், VC அப்படின்னா கிரிட்டிக்கல் வால்யூம். ஓகேவா? இப்போ இந்த கண்டிஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா V and VC ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம V = VCன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த VCயை ஈக்குவல்ட்டு இந்த சைடு கொண்டு வரும்போது என்ன ஆயிரும், V - VC = 0ன்னு ஆயிருமா? நெக்ஸ்ட்டு இந்த V - VCக்கு ஹோல் க்யூப் ஆகுறோம். ஓகேவா? நமக்கு யூஸ்வலாக A - B த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும். இது வந்து என்னது அப்படின்னா A - B த ஹோல் க்யூப் ஃபார்முலா. ஸோ A - B த ஹோல் க்யூப் ஃபார்முலா படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணுன்னா என்னாகும், V³ - 3V ஸ்கொயர் VC + 3VC ஸ்கொயர் V - VC³ = 0ன்னு ஆயிரும். ஓகேவா? ஸோ அதுபடி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். இந்த ஈக்குவேஷனை நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், நெக்ஸ்ட்டு இது செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு கம்பேர் ஈக்குவேஷன் 1 and 2. ஓகேவா? இங்கே தவறுதலாக 3ன்னு கொடுத்துருக்கு, இங்கே 2. ஓகேவா? ஈக்குவேஷன் 1ஐயும் 2வையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்னா
ஈக்குவேஷன் 1ல் இருக்கக்கூடிய வி கியூபையும் ஈக்குவேஷன் 2ல் இருக்கக்கூடிய வி கியூபையும் கம்பேர் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 1ல் இருக்கக்கூடிய வி ஸ்கொயர் டேமையும் இந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய வி ஸ்கொயர் டேமையும் கம்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய வி டேமையும் செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய வி டேமையும் நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஏபி பை பிசி டேமையும் இங்கே விசிஎஸ் கியூப் டேமையும் நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய இந்த வி கியூபையும் செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய இந்த வி கியூபையும் நம்ம ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, கம்பேரிங் மீன்ஸ் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா வி கியூப் ஈக்குவல் டு வி கியூப்னு ஆகுமா? அப்போ என்னாகும்? வி கியூப் மைனஸ் வி கியூப் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஆயிரும். ஓகேவா? ஸோ அதனால் அது 0ன்னு ஆனதுனால அதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே வி ஸ்கொயர் டேமையும் இங்கே வி ஸ்கொயர் டேமையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பாருங்கள். ஆல்ரெடி கம்பேர் பண்ணி நான் கேன்சல் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? மைனஸ் 3v ஸ்கொயர் விசி, ஸோ மைனஸ் 3v ஸ்கொயர் விசி அப்படியே இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் வி ஸ்கொயர் டேம் எது? இதுதான் வி ஸ்கொயர் டேம். ஓகேவா? மைனஸ் சைனோடு சேர்த்து எழுதணும். மைனஸ் வி ஸ்கொயர் இன்ட்டு பி ப்ளஸ் ஆர்டிசி பை பிசின்னு ஆயிருமா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய மைனஸுக்கும் ஈக்குவல்டுக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய மைனஸுக்கும் கேன்சல் ஆயிரும். இங்கே இருக்கக்கூடிய வி ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிரும். ஸோ கேன்சல் ஆனது போக ரிமைனிங் டேம் என்ன இருக்கும்? 3vc ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஆர்டிசி பை பிசின்னு ஆயிரும். ஓகேவா? ஓகே, இந்த ஈக்குவேஷனை நீங்கள் ஏ அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம் அல்லது தேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய கன்வீனியன்ட்டு தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய வி டேமையும் இங்கே இருக்கக்கூடிய வி டேமையும் கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்? 3vc ஸ்கொயர் வி ஈக்குவல் டு ஏவி பை பிசின்னு ஆகுமா? அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி போடும்போது நமக்கு என்ன கேன்சல் ஆகும்? இந்த வியும் கேன்சல் ஆயிரும். ஸோ கேன்சல் ஆனது போக ரிமைனிங் டேம் என்ன இருக்கும்? 3vc ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பை பிசின்னு ஆயிரும். ஓகேவா? அப்போ இந்த டேமையும் நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகேவா? மைனஸ் ஏபி பை பிசியவும் இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் விசிஎஸ் கியூபையும் நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் விசிஎஸ் கியூப் ஈக்குவல் டு மைனஸ் ஏபி பை பிசி. ஓகேவா? ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா என்னாகும்? இந்த மைனஸுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மைனஸுக்கும் கேன்சல் ஆயிரும். விசிஎஸ் கியூப் ஈக்குவல் டு ஏபி பை பிசின்னு ஆயிரும். ஓகேவா? இதை நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸுக்கு நேம் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஈக்குவேஷனை ஏ கம்பேர் பண்ணுறோம் இல்லையா, அதை கம்பேர் பண்ணி ஆன்சர் எடுத்த 3 ஈக்குவேஷனையும் நான் ஏபிசி நேம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஏபிசி. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சி டிவைடிங் பை பி பார்க்க போகிறோம். ஸோ சி பை பி பார்க்கும்போது, அதாவது சி ஈக்குவேஷன்லேருந்து பி ஈக்குவேஷனை டிவைட் பண்ண போகிறோம். சி ஈக்குவேஷனில் என்ன இருக்குது? விசிஎஸ் கியூப் இருக்குது. பி ஈக்குவேஷன் என்ன இருக்குது? 3vc ஸ்கொயர் இருக்குது. ஸோ அது ரெண்டையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டையும் டிவைட் பண்ணணும். அதே போல் ரைட் ஹேண்ட் சைடையும் ரெண்டையும் டிவைட் பண்ணணும். ஏபி பை பிசி. நெக்ஸ்ட்டு பி ஈக்குவேஷனில் என்ன இருக்குது பாருங்கள்? ஏ பை பிசி. ஸோ நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? விசிஎஸ் கியூப் பை 3vc ஸ்கொயர்னு ஆயிரும். ஈக்குவல் டு இந்த ஏபி பை பிசி இங்கே இருக்கக்கூடிய ஏ பை பிசி இருக்கு இல்லையா, அது என்னாகும்? மேலே போகும்போது ரெசிப்ராக்கலாக போயிடும். ரெசிப்ராக்கலாக எப்படி? பிசி பை ஏன்னு ஆயிருமா? இப்போ இங்கே இருக்கக்கூடிய பிசிக்கும் இங்கே இருக்கக்கூடிய பிசிக்கும் கேன்சல் ஆயிரும். இங்கே இருக்கக்கூடிய ஏக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? விசி. அதே போல் நம்ம இங்கேயும் இது பண்ணிக்கலாமா? இங்கே பாருங்கள், 3 × விசி ஸ்கொயர் இருக்குது, இங்கே விசிஎஸ் கியூப் இருக்கா. ஸோ நம்ம கேன்சல் பண்ணால் என்னாகும்? இங்கே இருக்கக்கூடிய விசி ஸ்கொயரும் இங்கே இருக்கக்கூடிய வி கியூபும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன டேம் மட்டும்தான் இருக்குது? நமக்கு பி மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்குது? விசி பை 3 ஈக்குவல் டு பின்னு கிடைக்குது. ஓகேவா? அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுலேருந்து விசியை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 3bன்னு ஆன்சர் கிடைக்கும். இந்த 3 இந்த சைடு போயிடுமா? அப்போ 3bன்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சப்ஸ்டிடியூட் இன் சி. இந்த விசி இஸ் ஈக்குவல் டு 3b அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சி ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது என்ன வரும்? விசி இஸ் ஈக்குவல் டு 3b. சி ஈக்குவேஷனில் விசி எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஓகேவா? அப்போ 3bன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3b ஹோல் கியூப்னு ஆயிரும். ஓகேவா? ஸோ 3b ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு சி ஈக்குவேஷனில் இங்கே என்ன இருக்குது? ஏபி பை பிசி. அதை அப்படியே இங்கே போட்டுருங்க. ஏபி பை பிசின்னு அப்படியே போட்டாச்சு. ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா 27b கியூப், ஏன்னா 3 × 3 × 3 என்ன ஆயிரும் 27 ஆயிரும். பிக்கு கியூப் பார்த்தோம் அப்படின்னா b கியூப்னு ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு ab/pcன்னு ஆயிரும். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து பிசியை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த ஏபி அப்படி அந்த சைடு கொண்டு போயிடலாமா? அப்படி கொண்டு போகும்போது என்ன ஆகும், ab/27bc b கியூப் இஸ் ஈக்குவல் டு பிசின்னு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ a/27b² இஸ் ஈக்குவல் டு பிசின்னு ஆயிடுச்சு. ஓகேவா? இது விசி, இது வந்து பிசி. விசி அண்ட் பிசி வேல்யூஸ் சப்ஸ்டிடியூட் இன் ஏ. ஓகேவா? பிசிக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு பாருங்கள், a/27b² கிடச்சிருக்கு. விசிக்கு என்ன கிடச்சிருக்கு, 3bன்னு கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு வேல்யூஸையும் நம்ம எதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும், ஏ ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஏ ஈக்குவேஷன் எங்கே இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது. இந்த ஈக்குவேஷனில் இந்த விசி இருக்குல்ல, இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே கண்டுபிடிச்ச இந்த விசியை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த பிசிக்கு என்ன கிடச்சிருக்கு, a/27b². இதை நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய இந்த பிசிக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? 3 × 3b ஈக்குவல் டு b + RTC/a. நெக்ஸ்ட்டு RTC/ இங்கே கீழே பிசின்னு இருந்துச்சா, அந்த பிசிக்கு பதிலாக a/27b² சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3 × 3 என்ன ஆகும், 9 ஆயிரும். இங்கே b இருக்குது. ஸோ 9b ஈக்குவல் டு b + RTC இன்ட்டு இந்த 27b² மேலே கொண்டு போயிடலாமா? அப்போ 27b² கீழே இருக்கக்கூடிய a மட்டும் இங்கே இருக்கும். ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம இந்த டிசியை மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ மிச்சம் எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த b இருக்குல்ல, இந்த பியை நம்ம முதல்ல இங்கே கொண்டு போகிறோம். அப்போ என்னாகும், ஏற்கனவே அங்கே 9b இருக்குது, இப்போ இங்கே -b, ஏன்னா இங்கே b அப்படின்றது ப்ளஸில் இருக்குது. ஸோ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது என்ன ஆயிரும், மைனஸில் வந்துடும். ஸோ -b. ஸோ அங்கே ரிமைனிங் இருக்கக்கூடிய டைம் அப்படியே தான் இருக்குது. RTC இன்ட்டு 27b²/a ஆயிரும். நெக்ஸ்ட்டு 9bயில் b போச்சுன்னா 8bன்னு ஆயிரும். RTC இன்ட்டு 27b²/a. நெக்ஸ்ட்டு 8, இந்த ஏவை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. ஸோ டிவிஷனில் இருக்கக்கூடிய a அப்படின்றது இங்கே மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். 8ba இஸ் ஈக்குவல் டு RTC இன்ட்டு 27b². நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 27b² இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய 27b² ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது என்ன ஆயிரும், டிவிஷனில் வந்துடும். ஸோ 8ba/27b² இஸ் ஈக்குவல் டு RTCன்னு ஆயிரும். நெக்ஸ்ட்டு டிசி மட்டும்தான் நமக்கு வேணும். அப்போ இந்த ஆரையும் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ என்ன ஆயிரும், 8ba/27b² ஆறுன்னு ஆயிருமா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்கொயருக்கும் இங்கே இருக்கக்கூடிய பிக்கும், இங்கே இருக்கக்கூடிய b² இருக்கக்கூடிய அந்த ஸ்கொயருக்கும் இந்த பிக்கும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் டைம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 8a/27RB இஸ் ஈக்குவல் டு டிசின்னு கிடச்சிரும். ஓகேவா? இப்போ கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா, இந்த டிசி, இந்த கட்டம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டிசி, இந்த பிசி, இந்த விசி, இதெல்லாம் தான் வந்து யார் அப்படின்னா கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ஸ். ஓகே.